நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரத்தில் இந்த அதோனி பேசேக்குன்னு ஒருத்தர் இருப்பான். அவன் பாருங்க, அவன் ஒரு ராஜா. எந்த ராஜாவை பார்த்தாலும் அவன் கையின் பெருவிரலை கட் பண்ணி, கால் பெருவிரலை கட் பண்ணி, கழுத்துல மாலையா போட்டுட்டு திரிவார். நான் இத்தனை ராஜாவை கொண்டிருப்பேன், இத்தனை ராஜாவை கொண்டிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. எப்ப இஸ்ரவேல் புத்திரர்கள் உள்ளே நுழைந்தார்களோ அப்ப அவன் செய்தது அவனுக்கு செய்யப்பட்டு அவனுடைய பெருவிரல்கள் துண்டாடப்பட்டது. ஆண்டவர் சொல்கிறார், தேவன் தன்னை பரியாசம் பண்ண மாட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அதே போல அபிமெலேக்கு நியாயாதிபதி அல்ல, முதல் ராஜாவாக ஏற்படுத்தப்பட்டவன். அவன் தன் சகோதரர்கள் 70 பேரை ஒரு கல் மேல மோதி மோதி கொள்றான். அப்ப அவனுடைய சகோதரர்கள்லாம் துடிக்கிறாங்க, அண்ணே அண்ணே விட்டுருங்கண்ணே விட்டுருங்கண்ணே அப்படின்னு சொல்லும் போது ஒருவனையும் பார்க்காம பதவி வீரி அவன் கண்ணை மறைத்து ஒவ்வொரு 70 சகோதரர்களையும் கல் மேலே முட்டி முட்டி கொள்றான். ஒரே ரத்த கலரி. ஆனா அவன் எப்படி செத்தான்? அந்த அபிமெலேக்கு கோட்டைக்கு பக்கத்துல போகும்போது ஒரு பெண் எந்திர கல்ல மாவரைக்கிற பெரிய கல்லை தூக்கி அவன் தலைமையில போடுவான். அப்ப அவன் தன்னுடைய சகோதரர்களை கல் மேல முட்டி முட்டி கொள்ளும் பொழுது எப்படி வலித்ததோ அதே போல அவனும் அடிபட்டு செத்தான்.